ஹே காய்ஸ், ஹோம்மேட் பாஸ்தா பண்ணலாமா? அதுக்கு மைதா மாவு, எண்ணெய், ஆயில், உப்பு இதெல்லாம் போட்டு சப்பாத்தி டோ மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு தட்டில் வெங்காயம், தக்காளி, மிளகாவையும் ஸ்லைஸ் பண்ணிட்டோம். இப்போது சப்பாத்தி இப்போ தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி அதை ஸ்கொயராக வெட்டி வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சதுக்கப்புறம் தக்காளியை போட்டுருவோம். கெச்சப்புக்காண்டி ரெடி பண்ணுறோம், ஹோம்மேட் கெச்சப்புக்காண்டி. ஸோ அது கொதித்ததுக்கப்புறம் அந்த தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த தண்ணியில் நம்ம வெட்டின பாஸ்தாவை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வைக்கும் போது அதில் உப்பும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறோம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ உப்பு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோமா. அடுத்தால நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி போட்டிருந்தோமா, அதில் தான் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கெச்சப் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ வெந்த பாஸ்தாவையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயம், மிளகாவை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூனு, சில்லி பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேட் கெச்சப் அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம், ஒரு 3 ஸ்பூன். அப்புறம் இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா, கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் அந்த ரெடி மிக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட ஸ்பைசி பாஸ்தா ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.